ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சிறகடிக்க ஆசை அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிருக்கு. இப்பயும் மனோஜ் மாட்டுவாரா அப்படின்னு தெரியல. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் மாதிரி தெரியுது. பேங்க்கா என்னன்னு அந்த டோர் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. மேபி செல்வம் காசு எடுத்து தரேன் அப்படின்னு ஏதாவது கூட்டிகிட்டு வந்திருக்காரா என்னன்னு தெரில. பாட்டிக்கு ரெட்டை வடை செயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்காக. ஆனால் இந்த இடத்துல போலி நகையை கொடுத்துருக்காங்க. போலி நகையை கொடுத்தாலும் நம்ம மீனாவுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிலையா, அப்படியே அச்சசலாக எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. மீனா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கலாமே, இது என்னோட நகையே இல்லை, இது வேற நகை, நான் கழட்டி கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இப்போது மீனா போய் இது என் நகை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே, ஏதோ நகை மாறி இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, இவங்க தான் புருஷன் முண்டாட்டியும் சேர்ந்து ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவோட அம்மா பிளேட்டை மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய உண்மைகள் ஒளிஞ்சு கிடக்கு. ஆனால் எந்த உண்மையும் ரிவீல் ஆகவே மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல மனோஜ் வெளியில் வரணும். மனோஜ் வெளியில் வந்தால் கண்டிப்பாக மனோஜோட அம்மா பண்ண காரியமும் வெளில வரும். எல்லாரும் வெளில வந்தது அப்படின்னா இந்த இடத்துல ரோகிணியோட மூஞ்சி வேறு லெவலில் மாறும். இவங்க எல்லார் பேசுகிறதையும் கேட்டுட்டு நிற்க வேண்டியிருக்கும். தைரியமாக போலி நகையை எடுத்துகிட்டு கொடுத்து கடைக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சே கொடுத்துருக்காங்க. மாட்டிக்கிட்டு என்னென்னா ஆகட்டும் அப்படின்ற ஒரு தைரியம் தானே. கண்டிப்பாக இந்த இடத்துல எப்படி மாட்ட போகிறாங்க அப்படின்றது தெரியலை. மாட்டணும், அது டேரக்டர் கையில் தான் இருக்குது. ஒரு உண்மையாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போகும் ட்ராக்கு. இந்த ஒரு உண்மையாச்சும் சீக்கிரமாக கொண்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்கமிங்கில் ஸ்ருதியோட அம்மாவும் வராங்க. ஏற்கனவே இவங்களால நிறைய பஞ்சாயத்து போயிருக்கு. இப்போ வேற மறுபடியும் இவங்களோட என்ட்ரி இருக்குது. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு தெரியலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.